Hi friends, welcome to SpeedTech channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா Google AdSenseல ID verification வந்து எப்படி கம்ப்ளீட் பண்றது அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல கிளியரா பார்க்க போறோம். நான் வந்து ஆல்ரெடி YouTube சேனல் மானிட்டைசேஷன் எப்படி அப்ளை பண்ணனும்னு ஒரு வீடியோ போட்டுருக்கேன். அந்த வீடியோட லிங்கையும் இந்த வீடியோக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அத பார்த்து நீங்க மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, கூடவே என்னன்னா யூடியூப் சேனல் வந்து எப்படி கிரியேட் பண்றது, ப்ராப்பரா எப்படி கிரியேட் பண்றது அத பத்தியும் நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்கையும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அத பார்த்து நீங்க வந்து யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணிக்கலாம். சரியா? அடுத்து இந்த மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் என்னன்னா Google AdSenseல ஐடி வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்றது. இது பண்ணணும்னா இப்ப நம்ம வந்து வீடியோ போடுறோம்ல, அந்த வீடியோக்கு வந்து 4000 வாட்சிங் ஹவர்ஸும் அதே போல சப்ஸ்கிரைபர் வந்து 1000 இருக்கணும். அது இது ஷார்ட் வீடியோ நீங்க அப்லோட் பண்றீங்கன்னா அந்த ஷார்ட் வீடியோக்கு 10 மில்லியன் வியூவர்ஸ் இருக்கணும். சப்ஸ்கிரைபர் வந்து பொதுவா 1000 இருக்கணும். கூடவே என்னன்னா $10 வந்து நம்ம ரீச் ஆயிருக்கணும். இந்த $10 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த Google AdSenseல ஐடி வெரிஃபிகேஷனை பண்ண முடியும். இந்த $10 வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் என்னன்னா AdSenseக்கான மெயில் ஐடியில வந்து ஒரு மெயில் வரும். அது என்னன்னா வெரிஃபை யுவர் ஐடென்டிட்டி அண்ட் யுவர் AdSense அக்கவுண்ட். இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் தான் ஐடி வெரிஃபிகேஷனை நம்ம பண்ண முடியும். இந்த ஐடி வெரிஃபிகேஷன் எப்படி பண்றதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் செய்து ஆல் ஆப்ஷனை எனேபிள் பண்ணுவீங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய யூஸ்ஃபுல் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஓகே, இப்போ இந்த மெயில்ல கொஞ்சம் கீழே பாருங்க, வெரிஃபைன்னு இருக்கும், அதை கிளிக் செய்யுங்க. நெக்ஸ்ட் இதுல உங்க மெயில் ஐடி எல்லாமே ஷோ ஆகும். இதுல நீங்க Google AdSense கொடுத்த மெயில் ஐடியை வந்து கிளிக் செய்யுங்க. இப்போ உங்க AdSense அக்கவுண்ட் வந்து ஓபன் ஆயிடுச்சு. இதுல மேல கொடுத்திருக்காங்க பாருங்க, யுவர் பேமெண்ட்ஸ் ஆர் கரண்ட்லி ஆன் ஹோல்ட், ஆக்ஷன் இஸ் ரிக்வயர்ட் டு ரிலீஸ் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே ஆக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் செய்யுங்க. நெக்ஸ்ட் இதுல கொஞ்சம் கீழே பாருங்க, 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு என்னன்னா வெரிஃபை நவ், இன்னொன்னு வந்து யூஸ் ஐடி அண்ட் மெயில் பின் வெரிஃபிகேஷன். இதுல வெரிஃபை நவ் வந்து கிளிக் பண்ணா இந்த ஐடி வெரிஃபிகேஷனை வந்து வீடியோ ஹால்ல வந்து ஃபேஸ் மேட்ச் பண்ணி 10 மினிட்ஸ்க்குள்ள இந்த ப்ராசஸை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது வந்து நியூ மெத்தட். இது யூஸ் ஐடி அண்ட் மெயில் பின் வெரிஃபிகேஷனை வந்து செலக்ட் பண்ணீங்கன்னா உங்க ஐடி கொடுத்துட்டு அப்புறம் ஒரு பின் வந்து போஸ்ட்ல வரும், அதை என்டர் பண்ணி இந்த ப்ராசஸை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஆனா இது வந்து என்னன்னா கம்ப்ளீட் பண்றதுக்கு 1 or 2 வீக்ஸ் ஆகும். இது வந்து ஓல்டு மெத்தட். ஓகேயா? நான் இதுல வந்து வெரிஃபை நவ செலக்ட் செய்றேன். நெக்ஸ்ட் இதுல கண்டினியூ ஆப்ஷன் வந்து கிளிக் செய்யுங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த ஐடி வெரிஃபிகேஷனுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணலாம்னு கொடுத்துருக்காங்க. டிரைவிங் லைசன்ஸ், அடுத்து நேஷனல் ஐடி, பேன் கார்டு, பாஸ்போர்ட், வாட் ஐடி. இதுல எந்த டாக்குமெண்ட்ல உங்க நேம், அட்ரஸ் எல்லாமே கரெக்டா இருக்கோ அந்த டாக்குமெண்ட்டை வந்து செலக்ட் செய்யுங்க. நான் இதுல பேன் கார்டை வந்து செலக்ட் பண்றேன். நெக்ஸ்ட் இந்த கேமரா சிம்பலை வந்து கிளிக் செய்துட்டு அப்புறம் இதுல அலோ கொடுத்துட்டு அடுத்த பேக் சைடில் ஒரு ஒயிட் கலர் பேப்பர் வச்சுட்டு அதுக்கு மேலே உங்கள் டாக்குமெண்ட்டை வச்சு ஃபோட்டோ எடுத்துட்டு இந்த யூஸ் திஸ் ஃபோட்டோ வந்து கிளிக் செய்யுங்க. இது நீங்கள் ஃபோட்டோ தப்பாக எடுத்துட்டீங்கன்னா கீழே இருக்க இந்த ரீடேக் ஆப்ஷனை கிளிக் செய்து மறுபடியும் ஃபோட்டோ எடுங்க. இப்போ ஃபோட்டோ அப்லோட் ஆகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதில் உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே ஆல்ரெடி ஃபில் ஆகி இருக்கும், அதை ஒன்று செக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த அட்ரஸ் பாக்ஸில் வந்து உங்கள் டாக்குமெண்ட்ல என்ன அட்ரஸ் இருக்கோ அதை பார்த்து அப்படியே எந்திரிச்சிங்க. இப்போ நீங்கள் பேன் கார்டு அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா பேன் கார்டில் அட்ரஸ் இருக்காது. ஸோ ஆதார் கார்டை பார்த்து அதில் இருக்க அட்ரஸை அப்படியே பார்த்து இதில் என்டர் செய்துட்டு இந்த கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் செய்யுங்க. இனி என்னன்னா வீடியோ வெரிஃபிகேஷன் பண்ணுறது. இந்த வீடியோ வெரிஃபிகேஷனில் என்னன்னா இப்போ நீங்கள் யாருக்கு டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணீங்களோ அவங்களோட ஃபேஸை தான் இதில் மேட்ச் பண்ணணும். அதுக்கு இந்த கெட் ஸ்டார்டடை வந்து கிளிக் செய்துட்டு இதில் இந்த சர்க்கிளுக்குள்ள உங்கள் ஃபேஸ் தெரியும்படி வைங்க. இப்போ இந்த சென்டரில் ஒரு பொம்மை கொடுத்துருக்காங்க பாருங்க, இது எங்கெல்லாம் திரும்புதோ அதுக்கேற்றபடி உங்கள் ஃபேஸையும் திருப்புங்க. அது லெஃப்ட் சைட் திருப்புனா லெஃப்ட் சைடில் உங்கள் ஃபேஸை திருப்புங்க, ரைட் சைட் திருப்புனா உங்கள் ஃபேஸை வந்து ரைட் சைட் திருப்புங்க. இப்படி பொம்மைக்கு ஏற்றபடி உங்கள் ஃபேஸை வந்து திருப்புங்க. அப்புறம் சென்டரில் டிக் விழுந்துட்டு மேலே வெரிஃபைன்னு ஷோ ஆகும். இப்போ பாருங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ் யூ ஆர் டன் ஷோ ஆகும்.
இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா வீடியோ வெரிஃபிகேஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இந்த டன் ஆப்ஷனை கிளிக் செய்யுங்க. நெக்ஸ்ட் இதுல உங்க மெயில் ஐடி எல்லாமே ஷோ ஆகும். இதுல உங்க கூகுள் ஆட்சென்ஸ்க்கான மெயில் ஐடியை வந்து செலக்ட் செய்யுங்க. இப்போ நம்ம ஆட்சென்ஸ் அக்கவுண்ட்ல லெஃப்ட் சைடுல இருக்க 3 லைனை வந்து கிளிக் செய்துட்டு இதுல கீழே இருக்க பேமெண்ட்ஸை வந்து கிளிக் செய்துட்டு இதுல வெரிஃபிகேஷன் செக்கை வந்து கிளிக் செய்யுங்க. இதுல கீழே பாருங்க ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்னு ஷோ ஆகுது. இப்போ நம்ம வீடியோ வெரிஃபிகேஷன் மூலம் கூகுள் ஆட்சென்ஸ் ஐடி வெரிஃபிகேஷனை வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி அடுத்த ஸ்டெப் என்னன்னா யூஎஸ் டாக்ஸ் வந்து சப்மிட் பண்றது, அப்புறம் பேங்க் அக்கவுண்ட் வந்து ஆட் பண்றது. இது வந்து அடுத்தடுத்த வீடியோல போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.